பயங்கரமாக எஸ்கே இந்திக்காரர் தமிழ் போலாம் போடு எஸ்கே தெரி என்ன ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க. ஒரு இமயம் ஒரு மலை ஒன்று இருக்கு, அந்த மலையில கொண்டு முட்டை அடிச்சிங்கன்னா முட்டை வாடிமா மலை வாடிமா அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு தோனியில தமிழ் சினிமா பார்க்குற அதெல்லாம் வந்து குப்பை, அது வந்து அழுக்கு, அதெல்லாம் அகற்றுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அவர் அழகாக வந்து எஸ்கே வந்து பேசியிருக்காரு. என் படமும் பாருங்க, அண்ணன் படமும் பாருங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பொங்கலுக்கு வந்துருக்கும். இதுதான் வந்து ஒரு நாகரிகமான ஒரு செயல். யார் வளர்த்து விட்டாரு, எந்த வளர்த்து விட்டாலும் கிடையாது. நம்ம என்னவா அங்கே வளர்றோங்க தான் மேட்ரு. ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து மேலே நிற்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. பராசக்தி ட்ரெய்லர் வந்திருக்கு, ட்ரெய்லரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஜனநாயகி படத்தோட ட்ரெய்லர் வந்து ரியாக்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்க்குறனே கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா சில பேர் பெரிய பெரிய நடிகர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. எது நல்லா இருக்குது நல்லா இல்லை, ஜென்யூனாக நம்மளுக்கு என்ன தோணுது அவ்வளோதான் பேசிட்டு போயிட்டே இருப்போம். மற்ற சேனல்ஸ் மாதிரி விஜய்க்கு ஒரு பேச்சு, ரஜினிக்கு பேச்சு, கமலுக்கு ஒரு பேச்சு அதில் கிடையாது. எந்த படம் நல்லா இருக்கோ, தமிழ் சினிமாவில் எது நல்லா இருக்கோ அதை பற்றி பேசுவோம். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து பராசக்தி ஜனநாயகன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா தமிழர்களோட ஒரு வரலாற்று சொல்ல வேண்டிய ஒரு படத்தை வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கேவலமான நிலையில தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா வந்து தமிழ் எடுத்த படத்தை, ஒரு வரலாற்று படத்தை வெளியிட தியேட்டர் கடைகள் அது நியூஸ் பார்த்தாலே ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன்னு தெரியல. ஓடிடியில் வந்து எல்லாம் பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எவன் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வந்து எங்கெங்கே வந்து படம் எடுத்துட்டு இங்கே வந்து விட்டுரு போறான். ஆனா ஒரு தமிழர்கள் பிரச்சனையை, ஒரு தமிழ் மகன் எடுத்த திரைப்படத்தை தியேட்டர்ல வந்து வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி டைரக்டர் பேசுறத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. தமிழ் சினிமால இருக்க உள்ள இந்த தமிழ் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இந்த நடிகர்கள் சங்கம் வந்து இதை பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லும். ஏன்னா அதுவும் ஒரு திரைப்படம் தான், அதுவும் ஒரு வழியில் சொல்ல எடுத்துட்டு வந்திருக்கு. எல்லாமே ஒரு தமிழ் சினிமா தான். ஏன்னா தமிழ் சினிமாலே இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு மாதிரி ஒரு நிலை இருந்தா எப்படி இது வந்து ஒரு நல்ல சினிமாவும் நல்ல ஒரு சமூகத்துக்கு மாற்றத்துக்கு சரி வழிவகுக்குன்னு தெரியல நம்மளுக்கு. ஜனநாயகம் பார்த்தோட ட்ரெய்லர் பார்க்காதீங்க, ரியாக்ஷன் பண்ணிருக்கேன், கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பராசக்தி வந்துடலாம். பராசக்தி சுதா கொங்காராவ் இயக்கத்தில் எஸ்கே அண்ட் ஜெயம் ரவி, அதர்வால், அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷோட 100வது திரைப்படம் ஸ்ரீலீலா. ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளமாக ஒரு பீரியட்டிக்கல் ஃபிலிம் மாதிரி ஒரு படம் ரெடியாக இருக்கு. இந்த படம் என்ன ஒரு கோர்னா தெரிஞ்சு தமிழ் அந்த கான்செப்ட், இந்தி எதிர்ப்பு பற்றி ஒரு கான்செப்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டாங்கல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு இப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் பொங்கலுக்கு வர வேண்டியதுதான், ஜனநாயகம் தான் தீபாவளிக்கு வர வேண்டியது. ஸோ ரெண்டு கிளாஷ் ஆகி மாறி வந்ததால இது இந்த மாதிரி ஒரு கிளாஷிங் மோடில் இருக்குது. அப்படி கிடையாது. எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அவர் அழகாக வந்து எஸ்கே வந்து பேசியிருக்காரு. என் படமும் பாருங்க, அண்ணன் படமும் பாருங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பொங்கலுக்கு வந்துருக்கும். இதுதான் வந்து ஒரு நாகரிகமான ஒரு செயல். ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது ஒரு நாகரிகமாக கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து ரீசெண்டாக கூட பார்த்தேன், ஒரு இமயம் ஒரு மலை ஒன்று இருக்கு, அந்த மலையில கொண்டு முட்டை அடிச்சிங்கன்னா முட்டை வாடிமா மலை வாடிமா அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு தோனியில தமிழ் சினிமா பார்க்குற அதெல்லாம் வந்து குப்பை, அது வந்து அழுக்கு, அதெல்லாம் அகற்றுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நல்ல நல்ல திரைப்படங்கள் தமிழ்நாடு தமிழ் மக்கள் என்றைக்கும் தூக்கி நிப்பாட்டுவாங்க. நம்ம ட்ரெய்லரை பார்க்கலாம். ட்ரெய்லரில் வந்து என்னென்ன வந்து காட்டிருக்காங்க, இதை எப்படியாப்பட்ட ஒரு ட்ரெய்லராக இருக்க போதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி இதை வந்து பகிர்ந்து அதை கொடுத்துருக்க போகிறாங்க தெரியல. ஏன்னா எஸ்கேவோட 25th ஃபிலிம் இது. நேராக வாங்க நம்ம ட்ரெய்லர் பார்த்துடலாம். ட்ரெய்லரை பார்த்துட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பேசலாம். ரெடி, 1 2 3. हिंदी में बोल मद्रासी। मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला, हिंदीக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறுதானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறும் வீட்டுக்கு வந்து பாரு. அனந்தம்பியா கேடுவி போடுற ரசம் சோத்தீங்க வா. நமஸ்காரம். லீலா காம்படிஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. எட்டாம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. மூத்த பேரா இருக்கால, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே.
இது பேர் பயங்கரமாக இருக்கு ரெண்டு ஹிந்தி பேருக்கும். சொல்லிக் கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி யார பொறுக்கின்றா? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா? போடா நீ சொல்லு. ஓ ஓ ஏ மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். தீ பரவட்டும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணி மணி சிதம்பரம். கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான்? உங்க மக்களே உங்க ஜவஹர் செம்மையா இருக்காரு. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்கை பற்ற வச்சதும் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா பா, தெரியும். என்ன ஃப்ரேம்டா அது? உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். பா. போடு. எஸ்கே தெரி. மிஸ்டர் அண்ணா, are you behind this? ஓஜி we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அம்மா நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் கரெக்ட். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. பா, என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? என்ன சொல்றது? எஸ்கேவின் பரிணாம வளர்ச்சி வந்து கிண்டல் பண்ணல சொல்கிறேன். ஏன்னா வந்து ஆங்கர் டிவி சீரியலில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் ஒரு ஆங்கர் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் தமிழுக்காக போராடுற ஒரு களத்தில் நிற்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை நடிச்சிருக்காருன்னா அது வந்து சொல்கிறதுக்கு முழுக்க முழுக்க அவரோட முயற்சி. நம்ம வந்து இவர் வளர்த்து விட்டார், அவர் வளர்த்து விட்டார், அந்த பேச்சுக்கே போகலாம். யார் வளர்த்து விட்டார், எந்த வளர்த்து விட்டாலாம் கிடையாது. நம்ம என்னவா அங்கே வளர்றோங்க தான் மேட்ரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எஸ்கேவை பார்க்குறப்ப பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து ஒரு தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமா, எந்த சினிமாவில்னா ஒருத்தவங்க ஒரு வழிமுறையாக தலைமுறையாக வந்து நிற்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து மேலே நிற்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் வந்து என்னென்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. ஒரு பீரிட்டிக்கல் ஃபிலிம்ங்கிறதால 1962 நடக்கிறது. பயங்கரமான ஒரு ஒரு புரட்சி தீ பரவட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் எப்படி வந்து ஹிந்தி வந்து அடிக்கப்படுகிறது, இந்திக்காரன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் உள்ளே ஓடிவிட்டா அவனால் ஓட்டு சதவீத மக்கள் எப்படி மாறுது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்போவே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஏன்னா மொழிக்கும் இனத்துக்காக உயிர் விட்ட தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதை ஒரு ஒரு மையமாக வச்சு இந்த படம் உருவாகின்னு நினைக்கிறேன். சுதா கொங்கராவ் சரியான ஒரு ஒரு இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து சில பேருக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது, படிக்க தெரிய மாட்டேங்குது, எழுத தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கப்போ தமிழுக்கு ஒருத்தன் உயிரை விட்டாங்கன்னா அப்படிப்பட்ட தமிழ் வந்து எவ்வளோ பேர் முக்கியமான மொழியாக இருந்திருக்கணும். ஹிந்தியை உள்ளே கொண்டு திணிக்கிறப்ப சொல்கிறப்ப அதுக்குள்ள டைலாக் ஒன்று வந்திருக்கு, ஹிந்தியை வந்து கற்றுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹிந்தியை திணிக்கிறது எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதா கொங்கராவ் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஆகச்சிறந்த சூரியரை போட்டுன்னு ஒரு திரைப்படத்தை கொடுத்தவங்க. இறுதி சுற்று, சூரியரை போட்டு நல்ல நல்ல திரைப்படங்கள் கொடுத்தவங்க. இன்றைக்கி பராசக்தியும் நல்ல திரைப்படமும் கொடுத்துருக்காங்க. எஸ்கேவோட வளர்ச்சி தான் வந்து நம்மளுக்கு அது பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாம் பாருங்கள். அமரன் வந்து சரியான வெற்றி. நாளுக்கு நாள் வரத்துக்கு போனால் தலைவர் மெருகிட்டு போயிட்டு இருக்காப்புல. ஒரு வாழ்த்துக்கள். அப்போ ரவிமோகன், ஜெயம் ரவி சொல்லிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ரவிமோகன் ஒரு பக்காவாக வந்து நெகட்டிவ் ரோலை பிரித்து மேய்ஞ்சிட்டாப்போ மனுஷன். எனக்கு லாஸ்ட்டு ஃப்ரேமு எஸ்கே ரவிமோகன் பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. அதர்வால் அவர் வந்து ஒரு தம்பி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் இருக்குது. இவர் வந்து ரயில் இன்ஜினில் வேலை செய்கிற மாதிரி ஒரு தம்பி.
தம்பி வந்து காலேஜில் காலேஜில் படிக்கிற பிரச்சனையில் தமிழ் போராட்ட காலத்தில் ஏதோ பண்ணிட்டாரு, இவர் உள்ளே வர மாதிரி எவ்வளோதாங்க சிம்பிள் கதை. ஆனால் இது திரை கதையில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அதர்வால் ஒரு வாழ்த்துக்கள், டிஎன்ஏ ஒரு நல்ல திரைப்படம் கொடுத்தாரு. ஸோ இது அதை தொடர்ந்து இது ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கணும். ஸ்டிலியில் அவங்களுக்கு வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் படம் டெபியூன்னு நினைக்கிறேன், தரமாக பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் 100வது படம், என் தலைவர் யுவன் சங்கர் ராஜா உள்ள ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டை நான் ரியாக்ஷன் பண்ணுறேன். லிரிக்கல் வீடியோ வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் அதை ரியாக்ஷன் பண்ணுறேன். ஜிவி பிரகாஷும் வந்து தரமாக கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது பரவட்டும்ங்கிறப்போ ஒரு பிஜிஎம் பயங்கரமாக போட்டு சொல்லிட்டு அப்புறம் மியூசிக் டைரக்டர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு புறநானு சொல்லிட்டு ஒரு அறிவித்த படம் இது. சூர்யா சார் வந்து இன்னும் நிறைய இப்போ ஆர்டிஸ்ட்டு நிறையா உள்ளே போய் வச்சு வர வேண்டிய படம் அப்படியே கைவிட்டு பராசக்தியாக உருவாரி இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான சக்தியாக நிற்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஏஐ டெக்னாலஜிலாம் பயன்படுத்த தெரியல. ஏன்னா பெரிய டெக்னிக் ஃபிலிம்ங்கிறப்போ ஏன்னா ஜனநாயகம் படத்தில் ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்திடுறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. வேறு போஸ்டெல்லாம் போட்டு நானும் சரி அது பொய் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நானே ஸ்டாப் பண்ணி பார்க்குறேன், உண்மையிலேயே அது ஏஐ வந்து ஜெமினி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்களை ஏமாற்றணும் தேவையில்லை. சின்ன ஷார்ட் தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம், பரவாயில்ல, அது விடுங்க, அது அவங்க விருப்பம், அதை அவங்க சொல்ல வேணாம். 3D தொழில்நுட்பம் மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வந்து திரைப்படத்தை பயன்படுத்திடுறாங்க, சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் பராசக்தி ஜனவரி 10 நம்ம எல்லாம் பார்ப்போம், பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஸ்கேவின் அதிரடியான ஆட்டம் வந்து பார்க்க பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.